கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வசனம். ஜேம்ஸ் பிளாக் என்பவர் ஒரு நல்ல பாடல் ஆசிரியர். அநேக கிறிஸ்துவ பாடல்களை எழுதியிருக்கிறார். அவர் உலக புகழ்பெற்ற ஒரு பாடலாசிரியர். அவர் பாட்டு சில பாடல்கள் நம்ம தமிழ் கிறிஸ்தவ பாடல்களாக என்ன செய்தார், மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட அநேக பாடல்களை அவர் பாடியிருக்கிறாங்க. ஒரு நாள் அவர் சாலையில் நடந்து கொண்டு போயிருந்தார். அப்படி போகும்பொழுது ஒரு பெண் மன கவலையோடு அமர்ந்திருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து சொன்னார், நீங்கள் ஆலயத்துக்கு வர விருப்பப்படுறீங்களா, அங்கே உங்களுக்கான கூட்டங்கள் நடக்கிறது, வரீங்களா அப்படின்னா. அவங்களுக்கு அதை கேட்ட உடனே அவங்க மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தை அவர் பார்த்து என்ன செய்யறாங்க, சரி வாங்க அப்படின்னு அவங்கள ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆலயத்துக்கு போகும்போது அவங்க பெயர் அங்கே பதிவு செய்யப்பட்டது. இப்போ டெய்லி அவங்க போகும்போது அவங்க பெயர் வாசிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் அவங்க நாட்கள் சென்று கொண்டு வந்தது. அவங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், வாரம் வாரம் ஆலயத்திற்கு செல்லவும் அவங்களுடைய பெயர் பதிவு செய்து வாசிக்கப்பட்டு வந்துச்சு. அப்படி வாசிக்கப்பட்டிருக்கும்போது அவர் அநேக சத்தியங்கள் தேவனுடைய அன்பை குறித்து புரிஞ்சு கொண்டாங்க. அவங்க புரிஞ்சு கொண்டதுனால தான் அவருடைய நண்பர்களை கூட என்ன செஞ்சாங்க, ஆலயத்துக்கு அழைத்து வரும்படியாக அவங்க என்ன செஞ்சாங்க, பிரயாசப்பட்டு வாழ்ந்து கொண்டாங்க. ஒரு சில நாட்கள் அப்போ அவ்வாறாக சில வருடங்கள் சென்றன. ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க பெயர் ஆலயத்தில் வாசிக்கும் பொழுது எப்பவுமே சந்தோஷமாக கை தூக்கி உற்சாக ஒரு புன்னகையோடு பார்க்குற அந்த பெண்மணி அங்கே இல்லை. மறுவாரமாக வாசிக்கிறாங்க, அவங்க இல்லை. அப்போ போதகருக்கு கொஞ்சம் மனசில் என்ன வந்துச்சுன்னா, ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களா, இல்லை ஊருக்கு எங்கேயாவது போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் யோசித்த வண்ணமாக அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் போய் பார்க்குறாரு. அப்படி போய் பார்த்த பிறகுதான் சரி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்ததாக அவங்க செய்தியை கேள்விப்படுறாங்க. இந்த செய்தி கேள்விப்படும்போது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் கூட அவர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். எப்படின்னு சொன்னால், அவங்க பேர் வாசிக்கும் போது அவங்க மனசில் ஒரு சந்தோஷம். அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாக வாழ்ந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ தான் ஒரு பாட்டை எழுதுறாரு. என்ன பாட்டு அப்படின்னு சொன்னால், திவ்ய கால சத்தம் கேட்க இயேசு தோன்றும் காலத்தில். எல்லாருக்கும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த பாடல் தெரியும், சரிங்களா? அந்த பாடல் மொழிபெயர்க்கப்பட்டது. ஏன்னு சொன்னால், அங்கே மீட்கப்பட்ட தாசர் எல்லாரும் ஒன்று கூடி பாடும் பொழுது நானும் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதில் வார்த்தைகள் வரும். அப்படி வரும் பொழுது அப்போ அந்த சகோதரர் நினைக்கிறாரு, கண்டிப்பாக இந்த அம்மா பேரும் அங்கே வரும். இங்கே எப்படி அவங்க பேரை கூப்பிடும் பொழுது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்களோ, அங்கேயும் ஆண்டவருடைய பெயரை கூப்பிடுவார். மீட்கப்பட்டோரின் கூட்டத்தில் அந்த அம்மாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக அவர் அந்த கதையை எழுதுறாரு. இப்போ அதே கதை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் சொல்லப்படுகிறது. விசுவாசித்தால், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன்னு சொல்லி இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது இந்த வருடம் தொடங்கி அநேக நண்பர்கள், அநேகரை நம்ம இழந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட 2 செய்திகள் கேள்விப்படும்போது துயரமாக இருந்தது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, திவ்ய கால சத்தம் கேட்க இயேசு தோன்றும் காலத்தில் ஆவலாய காட்சி கண்டானந்தித்தேன். மீட்கப்பட்ட தாசர் ஒன்று கூடி மோட்சலோகத்தில் நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். தாசர் வேனில் ஒன்று கூடி, தாசர் வேனில் ஒன்று கூடி, தாசர் வேனில் ஒன்று கூடி நிற்கும் போது நானும் கூடவே நிற்பேன். அவர் எவ்வளோ ஒரு ஆண்டோடைய வருகையில் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ ஒரு மனசில் ஒரு ஆவலோடு அந்த பாடலை எழுதியிருக்கார் பாருங்கள். ஆண்டவர் அதி சீக்கிரமாக வருவார். நம்ம தேவன் கிருபை உள்ள தேவன் என்பதனால ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துட்டு வராங்க. இந்த கூட்டி கொடுக்குற ஒவ்வொரு நாட்களிலும் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் ஆண்டவருடைய பாதத்தில் எப்படி இருக்கிறோம், நாம் மற்றவருடன் நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லா விஷயம் நம்ம என்ன செய்யணுமா, சோதித்தரணும். அப்படி அறியும் பொழுது நம்ம என்ன செய்வோம், மீட்கப்பட்டோரின் கூட்டத்தில் நீங்களும் நானும் கூட நின்று என்ன செய்யலாமா, ஆண்டவரை
துதித்து பாடுகிற அந்த கூட்டத்தில் தேவ தூதர்களோடு ஒவ்வொரு கரத்தை யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டுடைய வழி நடத்துது. நாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அவர் சீக்கிரமாக வரப்போறார். அப்போ நம்ம காத்திருக்க, நம்ம மோட்சலோகத்தில் நிற்கிறப்ப ஆண்டவர் என்ன செய்வார், நாமும் சேர்ந்தவங்க பாடுகிற பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட வாழ்வதற்கு அல்லது ஆண்டவர் நம்மோடு கூட பயணம் செய்வதற்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்து நம்ம வாழும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், மீட்கப்பட்டோரின் கூட்டத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு என்ன செய்யும், அது நம்மை வழிவகுக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்லாரு, என்னை விசுவாசிக்கிறவன் அப்படி மரித்தாலும் பிழைப்பான். நம்ம ஒருவேளை இந்த உலகத்தில் இல்லைனாலும் கூட ஆண்டவர் வரும்பொழுது அப்படி சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கிற அந்த கூட்டத்தில் இருப்பதற்காக ஆண்டவர் நம்ம உங்களையும் என்னையும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு எனக்கும் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஆலோசனையை தராங்க. நம்ம ஏன்னு சொன்னால் அந்த சத்தத்தை கேட்டு அவர் வரும்பொழுது எக்கால சத்தத்தை கேட்டோம், அது உயிரோடு இருக்கும் நாம் எல்லாரும் மறுரூபமாகிற அந்த காட்சியை யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால் அநேக பிரச்சனைகளை மத்தியில் கொண்டு வந்தாலும் கூட நாம் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தோட என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி, இந்த மாமிசமான உடல் அழிந்து போனாலும் கூட அவரை என்னுடைய நீதியின் கண்களாக நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரை நான் பார்ப்பேன்னு சொல்லி யோபு சொன்னது போல் அந்த விசுவாசத்தோடு நம்ம இருந்து நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோம்னு சொன்னால், நம்ம எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு தேவன் எங்களோட கூட இருக்கிறார், அவர் எங்களை நடத்துவார், எல்லா வழிகளிலும் அவர் எங்களை நடத்துவார்ன்னு சொல்லி அவரை நம்ம பற்றி கொள்வோம். அவன் ரட்சிப்பை நாம் களி கூறுவோம், ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள தேவனே, மீட்கப்பட்டவரின் கூட்டத்தில் எனக்கு ஒரு இடம் தாரும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் மீட்கப்பட்டவருடைய கூட்டத்திலிருந்து வழி விலகி போகிற காரியங்கள் எங்களிடத்தில் இருக்குமானால் அதை வந்து எங்களை விட்டு நீக்கி போடுங்க தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைங்க நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய சத்தியத்தின் மேலும் உடைய ஆலயத்தின் மேலும் வாஞ்சைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. தீய பழக்கத்திலிருந்து விடுதலை கட்டளையிடுங்க. குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் பாதத்தில் அறிக்கை எடுக்கிறோம். தயவாய் மன்னித்தரலுங்க ஆண்டவரே. அன்றி கல்வாரி சிலையில் நீ தங்கி கொண்டிருக்கும் போது அந்த கல்லர் கேட்டது போல அப்படி ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தரலுங்க சுவாமி. நினைத்தரல வேண்டுமா? இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.